அன்பு வணக்கம். மணிமன் மாணிக்கம் மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர் இன்று 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025. சரி, நேற்று ஒரு காணொலி மலாய் மொழியில் போட்டிருப்பேன். சில பேர்த்துக்கு அது புரிஞ்சிச்சு, பல பேர்த்துக்கு அது புரியல. அதனால் அண்ணன் தமிழ்லேயே விளக்கி ஒரு காணொலி செஞ்சு போடுங்கண்ணே அப்படின்னு. ஸோ அதனால தான் இது தமிழில் நான் செய்கிறேன் விளக்கம் சொல்கிறதுக்கு. சரி, நிறைய பேர் இந்த காணொலி பார்த்தானே வாழ்த்துக்கள் சொன்னது, நன்றி சொன்னது என்னென்னா, திரும்ப நீங்கள் வந்ததுக்கு சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நான் ஒதுங்கி நின்றேன், ஏன் ஒதுங்கி நிற்கிற காரணத்தை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது இந்த மக்களுக்காக எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மக்களுக்காக நான் போய் நிற்கிறப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போ இந்த மக்களை காணும். வெறும் தம்ஸ் அப் போடுறது, குட் ஜாப் போடுறது அப்படின்றதுல மட்டும் பிரச்சனை தீராது. ஓகேயா? அப்போ அதனால தான் இந்த மக்களோட சிந்தனையை பார்த்தேன். அரசியல்வாதிங்க பணம் நிறைய வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அப்போ இந்த மக்கள் போய் நிற்கிது, பணத்தை கொடுத்து உதவி செய்யுது. ஆனால் காலகாலமாக சொந்த பணத்தை சம்பாதிச்சதெல்லாம் நான் மக்களுக்காக செலவு பண்ணி அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருந்ததெல்லாம் மக்கள் மதிக்கலை. ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே சம்பாதிக்கிறத என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைங்களுக்காக நான் செலவு பண்ணிட்டு போகிறேன். என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் என் பிள்ளைங்களுக்கு அது பிரச்சனை மட்டும் நான் போய் நிற்கிறேன். என் கூட உள்ள முக்கியமாக என் கூட இப்போ வரைக்கும் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியாக நிற்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் போய் நிற்பேனே தவிர வேறு யாருக்காக நான் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஸோ இந்த மக்களோட மைண்ட் செட் என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் என்னை மாரி போராட்டவாதி, அதாவது மக்களுக்காக நியாயமாக கேள்வி கேட்குறவங்களும் போராடுறவங்களும் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட காணொலி மலாயில் பார்த்தீங்கன்னா, அது இப்போ பகடி விதையில் நிறைய பேர் இந்த புலி சைப புலி அப்படின்ற இதில் தற்கொலையா இல்லை கொலையான்னு தெரியாது. அப்படின்றப்ப ஜாரா அப்படின்ற ஒரு மலாய் பெண்மணி, அப்புறம் தவனிஷ் என்ற ஒரு இந்திய மாணவி. ஸோ இவங்க ரெண்டு பேரோட கொலையா தற்கொலையா அப்படின்ற பிரச்சனை ஓடி இருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி நாடு முழுக்க நிறையா போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப தான் நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன். என்னென்னா, லாவண்யா அப்படின்ற ஒரு 17 வயசு மாணவியும் தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டால், இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையாகவே ஆயிடுச்சு. இதையும் பல வாட்டி சொல்லியிருக்கேன். நாளைக்கு என் பிள்ளைங்களோ படித்து நாளைக்கு இந்த சோஷியல் மீடியா தான் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது நிறைய விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. என் பிள்ளைங்க மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்களாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இவங்களாம் இந்த சோஷியல் மீடியாவில் தான் நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறாங்க. அவங்களோட நண்பர்களோட நிறைய விஷயத்தை கலந்துரையாட போகிறாங்க. ஓகே, பகிர்ந்துக்க போகிறாங்க. அப்படின்றப்ப சில குப்பைங்க இவனுங்க என்ன பண்ணுறது, இவனுங்களோட சந்தோஷத்துக்காக இங்கேயும் அங்கேயும் ஒன்றா ஏதாச்சும் சொல்லி விட்டு இல்லை அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க வீடியோலாம் எடுத்து ட்ரோல் பண்ணுறது, இது ஒரு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் அவங்களையும் அசிங்கப்படுத்த போது. அதனால் இன்னும் எத்தனை பிள்ளைங்க எதிர்காலத்தில் தற்கொலை பண்ணிக்க போகுதுன்னு தெரியல. அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் உள்ள குப்பைங்களை நம்ம சுத்தம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் எத்தனை வாட்டி சொன்னேன். ஆனால் அதையும் ரொம்ப பேர் பொருட்படுத்தலை. ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடக்காத வரைக்கும். ஓகேயா? ஸோ அதனால தான் இப்போ லாவண்யா அப்படின்ற ஒரு பெண்மணி, ஒரு 17 வயசு மாணவியும் தற்கொலை முயற்சி எடுத்து நல்ல வேலை காப்பாற்றப்பட்டாங்க. அவங்க ஒரு 3 நாள் 4 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. மீண்டும் 2வது முறையாக கூட தற்கொலை முயற்சி பண்ண போனப்போ அவங்க அம்மா தடுத்துட்டாங்க. சரி, அவங்க அம்மா பேர் பார்த்தா, அவங்க தாயார் பேர் பார்த்தா SM மோகனா இல்லை டிக்டாக்ல SM பூஸ்டர் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா ஒரு காலத்தில் இவங்களும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். எப்படின்னா, இந்த ரோட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க வீடு வாசல் ரோட்டில் படுத்துருப்பாங்களே, அந்தமாரி கிளாங் வட்டாரத்தில் ஒரு 2-3 பேர்த்த பார்த்து எனக்கு அழைச்சி அதாவது 2010, 18, 19 இந்தமாரி டைமில், கோவிட் டைம்லலாம் எனக்கு அழைச்சி அவங்களுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும்னு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த முதியவர்களை நான் கொண்டு போய்ட்டு ஹோமில் சேர்த்து விட்ருக்கேன். நிறைய பேத்துக்கு பழைய ஆளுங்களுக்கு தெரியும், அந்த புதுசாக முளைச்சி வரவங்க புதுசாக அந்த வீரவாசனை பேசலாம் தெரியாது. அதுதான் சொல்லுவேன். மணிமாறன் மாணிக்கம் அப்படின்ற யூடியூப் பேஜையும் பர்சத்தோன் ஹரப்பா இந்தியா மலேசியான்ற ஃபேஸ்புக் பேஜிலும் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் யார், என்ன, எது செஞ்சுக்கிட்டு இருந்தால் இப்போ ஏன் அப்படி இருக்கேன், ஒதுங்கி இருக்கேன்றது தெரியும். ஸோ அந்தமாரி ஒரு பெண்மணி, மற்றவங்க மேலே அக்கறைப்பட்ட பெண்மணியோட மகளுக்கு தான் அந்த பிரச்சனை. அவங்களாம் இந்த பாருங்கள், நானும் முன்னே மணிமாறன் கொச்ச வார்த்தை பேசுகிறாரு, நல்லா தமிழில் பேசுகிறவங்களே நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு பெண்மணி. பெண்கள் கூட்டம் ஏன் அந்த அளவுக்கு தூண்டப்படுறாங்க, அந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்தப்படுறாங்க. எனக்கு எது நடந்துச்சோ அதே தான் இப்போ எல்லாத்துக்கும் நடக்குது. அவங்க அசிங்கப்படுத்தப்பட்டாங்க, அவங்க குடும்பத்தை வரைக்கும் அசிங்கப்படுத்தப்பட்டு கடைசியில் அவங்களும் இந்த குப்பைங்களோட குப்பையாக ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. சரியா? அதான் சொல்கிறேன், வலி ஏற்பட்டவங்களுக்கு தான் அந்த வலியோட வலி தெரியும். எங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு அறிவுரை சொல்கிறவங்களுக்கு இப்படி பேசாதீங்க அப்படி பேச உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் வேலை இப்படின்னு இப்படி இருக்கிறீங்க. இந்த டிக்டாக்கை திறந்து வேடிக்கை தான் பார்ப்பீங்க. நாங்களாம் அந்த சமுதாய பிரச்சனைக்காக, சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குறப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ அசிங்கம், அவமானம், இப்படிலாம் நாங்கள் தாங்கிக்கிட்டு வரணும். எங்களுக்கு தான் தெரியும் என்னத்துக்கு இந்த மக்களுக்காகன்னு. அப்படின்றப்ப இந்த மக்களை எங்களை குறை சொல்கிறப்ப இப்போ என்னத்துக்கு இந்த மக்களுக்காக நாங்கள் நிற்கணும்னா ஒதுங்கினது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய கேள்வி என்னென்னா, அந்த காணொலியில் பாருங்க, இது லாவண்யா, இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன இந்த புகைப்படம். ஓகே, சரி. ஏன்னா தாயாரை ஒம்பளுக்குறாங்க. குறிப்பாக நான் சொல்லப்போனால் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு 2-3 பேர்த்துனால தான் அந்த பிரச்சனையே நடக்குது.
என்னன்னா இங்கேயும் அங்கேயும் அது இதுன்னு சொல்லி சண்டையை மூட்டி விட்டு குளிர்காயிருது, அதில் வந்து பணம் வேறு சம்பாதிக்கிறது. சரி, இந்த வேலையில் நான் என்ன சொல்கிறேன்னா, கூடிய சீக்கிரம் இந்தமாரி சோஷியல் மீடியாவில் உள்ளவங்களாம் அந்த சோஷியல் மீடியாவில் அடித்து விரட்டணும் யார் இந்தமாரி குப்பைங்களை. அப்போ தான் சோஷியல் மீடியா சுத்தமாக இருக்கும். ஓகே, சரி. அப்போ என்ன ஆச்சுன்னா, தாயார் இவங்களை ஒம்பளுக்கிறதா நினச்சி ஒம்பளுத்துட்டு கடைசியில் வந்து அவங்க மக வரைக்கும் அசிங்கப்படுத்தப்பட்டு அந்த அந்த 17 வயசு மாணவி அதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாமல் மருந்து சாப்பிட்டாங்க. ஓகே, கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா போய் பார்க்கலன்னா அவங்கள காப்பாற்றிக்க முடியாது, அவங்களும் இறந்துருப்பாங்க. 2வது முறை அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து வெளியாகி திரும்பவும் அவங்கள அதே நபர் அந்த 17 வயசு பிள்ளைய சொன்னது என்ன தெரியுமா, நாளைக்கு, அதாவது அவங்க தாயார் அவங்களோட பர்சனல் விஷயம், முதல் கல்யாணம் பண்ணாங்க, முறைப்படி விவாகரத்து பண்ணி 2வது திருமணம் பண்ணிட்டாங்க, அது சட்டப்படி. ஓகே, ஸோ அதை வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி 2வது அவங்க மகளை உன் அம்மாவோட நீ டபுளாக இருப்ப, நீ ஒரு 10 ஆம்பளைங்களை வச்சுக்குவ பெருசாயின்னு சொல்லி ஒரு 17 வயசு பிள்ளை அதை கேட்டால் எப்படி இருக்கும். 2வது முறையும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி எடுத்தப்போ காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டலாம்னா நாளைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இது நடக்க போகுது. இதனால தான் இடையில சில குப்பைங்களாம் நான் போட்டு அடித்தேனே, இதுதான் காரணம். சரியா? ஏன்னா இவனுங்களெல்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் ரவுடி வேலை காட்டிக்கிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பெரிய புளுத்தி பேச்சு பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறவனுங்களை அடித்தா தான் சரிப்பட்டு வரும். ஆனால் ரோட்டில் நின்று அடித்தா நமக்கு பிரச்சனை. அதுக்கு தான் அந்த ஒரு ரிங் மேட்ச்னு கொண்டு வந்தேன்னா இவனுங்க இப்படி அடித்து உடச்சி விடுவோம் அப்படின்னு. சரியா? சில பேர் வெளியூரில் உட்காந்துக்கிட்டும் இந்தமாரி அநியாயத்தை பண்ணுறது. ஓகே, ஸோ அதைத்தான் நேற்று நான் வந்து வெளியே கொண்டு வந்திருந்தேன். இப்படியே விட்டா அவனுக்கு எத்தனை பெண்கள் எத்தனை பிள்ளைகள் இறந்துருக்காங்க தற்கொலை, திரும்ப எத்தனை பிள்ளைங்களை நம்ம பலி கொடுக்க போகிறோம். அப்போ இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும், இதுக்கு கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் வந்து நான் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட நேற்று ஒரு கேள்வி முன் வச்சேன். என்னென்னா, இந்த மாணவி தற்கொலை பண்ணதை ரிப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்கள ப்ரூஃபோட கொடுத்து கூட பிடிக்கல. சரியா? சொன்ன காரணம் என்னென்னா, எம்சிஎம்சிக்கு அனுப்பியிருக்கோம், வந்த பிறகு தான் இதுன்னு. இதே ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் பிள்ளைக்கு நடந்தாலோ, இல்லை பெரிய மினிஸ்டருக்கு நடந்தாலோ, இல்லை பெரிய பெரிய காவல் அதிகாரிகளோட பிள்ளைகளுக்கு நடந்தாலோ இந்தமாரி அந்த காவல் அதிகாரி சொல்லியிருப்பாரா, வெயிட் பண்ணுங்கள் வரட்டும் அப்படின்னு. இந்நேரம் பிடிச்சி வலை வீசி பிடிச்சி இந்நேரம் உள்ளுக்கு வச்சு விசாரணை நடத்தியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டி தான் உயிர், நம்மளுக்கு என்ன மயிரா? ஸோ இதான் என்னோடய கேள்வி. அந்த கேள்வி தான் நேற்று முன் வச்சேன், இதான் காரணம். சரியா? இப்போ உங்கள்கிட்டையும் நான் கேட்குறேன், இந்த கேள்வியை முன் வைக்கிறேன். உங்கள் வீட்டில் நாளைக்கு இப்படி நடந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? நடந்த பிறகு தான் வருத்தப்படுவீங்களா, இல்லை நடக்கிறதுக்கு முன்னுக்கு தடுப்பீங்களா? ஓகே, ஸோ என்னோட கருத்து என்னென்னா, இவனுங்களை இந்த சோஷியல் மீடியாலேருந்து அடித்து விரட்டினாதான் இந்த சோஷியல் மீடியா சுத்தமாக இருக்கும். இல்லைனா பார்க்க முடியல சோஷியல் மீடியாவில். நான் திருக்குறள் சொன்ன வாய் இன்றைக்கி நார கேள்வி கேட்குறதுனா காரணம் அதுவும் இவனுங்க தான். சரியா? ஸோ இதான் என்னோட கேள்வி உங்கள்கிட்ட முன் வச்சுருக்கேன். வேடிக்கை பார்க்க போகிறீங்களா, இல்லை சுத்தம் பண்ணுறதுக்கு என் கூட இறங்கி வேலை செய்ய போகிறீங்களா? ஓகே, ஸோ இந்த காணொலி முடிஞ்சால் பகிருங்கள், அக்கறை இருந்தால் இல்லைனா விட்டுருங்க. மேலும் அடுத்த இதில் உங்களுக்கு வந்து மேலும் தகவல்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.